எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முருங்கைக்காய் 1 எடுத்துக்கோங்க, பீன்ஸ் 15 எடுத்துக்கோங்க, முள்ளங்கி 1 எடுத்துக்கோங்க, ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, குடமிளகாய் 1 எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கேரட் 1 எடுத்துக்கோங்க, இந்த அளவு மாங்காய் 1 எடுத்துக்கோங்க, தக்காளி 2 எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கறி லீஃப் எடுத்துக்கோங்க, பெருங்காயம், சாம்பார் பொடி, எண்ணெய், மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், உப்பு, நெய், காஞ்ச மிளகா, பூண்டு, கொத்தமல்லி. துவரம்பருப்பு 3/4 அழாக்கு போட்டுக்குங்க, பச்சைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ அரிசி எவ்வளோன்றதை பார்க்கலாம். துவரம்பருப்பு 3/4 அழாக்கு போடலாம் வாங்க. அரிசி பார்க்கலாம். அரிசி 2 அழாக்கு போடலாம். பாருங்கள், 1 அழாக்கு போடுறேன், இன்னொரு அழாக்கும் போட்டுடலாம். இப்போது 2 அழாக்கு அரிசி போட்டாச்சு. நம்ம குக்கர் வச்சாச்சு. இப்போ அரிசி இதில் போட்டுடலாம். கழுவிட்டு வந்த அரிசியை பாருங்கள், அரிசி போட்டாச்சு. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடலாம், சீரகம் 1/4 ஸ்பூன் போடலாம், உப்பு 2/4 ஸ்பூன் போடலாம். பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போது கொஞ்சோண்டு பெருங்காயம் போடலாம். இப்போ கிளறி குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தால் போதும். பாருங்கள், கிளறியாச்சு. பாருங்கள், இது 1 விசில் வந்தால் போதும். இப்போ 1 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் கொஞ்சம் நேரம் காய்ஞ்சோன்னே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 4 ஸ்பூனு. இது காய்ந்த வதக்க தான் நான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காய்ட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கணும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதங்கணும் கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பூண்டு 4 பல்லு போட்டுக்கலாம். அதிலே முருங்காவும் போட்டுக்கலாம், ஏன்னா முருங்காவும் வதங்கணும். வதங்கட்டும். இப்போ வதங்கி கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி வேற வைக்கணும். பாருங்கள், வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ இதில் காயெல்லாம் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு, முள்ளங்கி, குடமிளகா, தக்காளி, எல்லாம் காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கலரிட்டு இப்போ இதை கலந்து வச்சுட்டு காயெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கிடலாம்.
அங்கே வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு சாம்பார் பொடி போடலாம். மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போடலாம். சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு வதக்கிடலாம். வதக்கிட்டோம். இப்போ உப்பு போடலாம். அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டும் ஒரு வதக்கிட்டோம். ஒரு கலரிட்டு மாங்காய் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு நான் புளி போடுறதில்ல, அதனால் மாங்காய் தோல்லாம் சீவி எடுத்தேன் பாருங்கள். அது இவ்வளோ தான் வந்தது. அந்த மாங்காய் போட்டுடலாம். தண்ணி ஊற்றலாம். 2 டம்ளரு தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு கலரிடலாம். எல்லாம் ஒரு கலர் கலந்தோடனே இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்தா கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் எல்லாம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்க்குறேன் பாருங்கள். ஒரு கலரிடலாம். இப்போ இந்த சாதம் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி சாதத்தில் போட்டுடலாம். இந்த காயெல்லாம் சாதத்தில் போட்டு நல்லா கலரி ஒரு விசில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த காய் எடுத்து சாப்பாடில் போடுறோம் பாருங்கள். போட்டுட்டு நல்லா கலரணும். இந்த கலந்துட்டு ஒரு விசில் வச்சிடலாம். போதும். எப்படி கலர்றோம் பாருங்கள். அடியிலேருந்து நல்லா கலருங்க. பாருங்கள், கலந்தாச்சு. நம்ம இதை மூடி வச்சு ஒரு விசில் வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு பாருங்கள். இங்கே நான் பாருங்கள் இப்போது நெய் போடுறேன். அப்போ எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ காஞ்சிடுச்சு நெய். அதில் நம்ம இப்போது கடுகு சேர்க்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. இப்போது 4 காஞ்ச மிளகாய் போடலாம். ரெண்டு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் அதில். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். போட்டாச்சு பாருங்கள். தாளிச்சது ஒரு கலரிக்குங்க. தாளிச்சதை போட்டுட்டு இப்போ என்ன வாசனையாக வருது பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது. சாம்பார் சாதம் கமகமான. வாங்க இதை சர்வ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது இது கூட அப்பளம் தான் இதுக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காயெலாம் இதில் இருக்கிறதுனால நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்யணும். என்னுடைய ரெசிபிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை கிளிக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதனா ரெசிபி வேணும்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.